இரவு 10 மணி அளவில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலரும் மயிலாடுதுறை ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தமிழ்நாட்டில் 2 இடத்துல இருக்குது. ஒன்று வந்து மயிலாடுதுறை, இன்னொன்று சேலத்தில் இருக்குது. நாளைக்கு செலெக்ஷனு எல்லா கேம்லேயும் செலெக்ஷன் நடக்குது. பல்வேறு மாவட்டத்துலேயும் மயிலாடுதுறை வந்திருக்காங்க. இப்போ நம்ம மயூரநாதர் ஆலயம் 23வது வார்டில் உள்ள மயூரநாதர் ஆலயத்தில் எல்லா கேம்லேயும் உள்ளவங்க தங்க இடம் இல்லாமல் இருபாலரும் தங்கி அப்படியே பனியில் ஷெட்டு அடியில் எல்லாம் உட்காந்துருக்காங்க. எனக்கு வருத்தமாக இருந்தது. அது நம்ம கட்சி அலுவலகம்னா மயிலாடுதுறை நகர கழக செயலாளர் அவர் அலுவலகத்தில் அவர் அனுமதி பெற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்தில் ஒரு 30க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளன. இருப்பிட வசதி மற்றும் அனைத்து வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எனது கருத்துக்கள் என்னவென்றால், வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு இருப்பிட வசதி, தங்கும் இருப்பிட வசதி, உணவு வசதி எல்லாத்தையும் ஏற்படுத்தி செஞ்சு அவங்களுக்கு பாதுகாப்பாக அனுப்பிச்சி விடணும். அதுதான் என்னோடய கோரிக்கை. வெளியூர்லேருந்து வரும் நபர்கள், விளையாட்டு வீரர்கள், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், வசதி உள்ளவர்கள் விடுதியில் சென்று தங்கிவிடுவார்கள். இல்லாதவர்கள் பனியிலும் ஷெட்டிலும் கோயில் வாசலிலும் தங்கி விடுகின்றனர். அதை பார்க்கும்போது விளையாட்டு என்று பணம் இருவர்கள் மட்டுமே செல்கிறேன் என்று தெரிகின்றது. இல்லாதவர்களுக்கு இல்லை என்றே தெரிகின்றது. இதை கருத்தில் கொண்டு அனைவரும் உண்டு என்று தெரியப்படுத்துகின்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.